வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 28/10/2025 ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு நீங்கள் வர்றதா இருந்தால் வந்துருங்க. ஏன்னா இதுக்காக சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்தடுத்து செய்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம அதில் வந்து நம்ம ஃப்ரீடமாக செய்ய முடியாது. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு வந்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலியமாக, அதாவது நீங்கள் அபவுட் பேஜுக்கு போனீங்கன்னா, அபவுட் பேஜில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கிருந்து நமக்கு ஏதாவது நமக்கு டெய்லி லைவ் போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக என்னென்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுலேருந்து என்ன மாதிரியான நம்பர்கள் இன்றைக்கே கூட பாருங்கள், நமக்கு லைவ் போட்டிருந்த வேறு ஒரு சேனலில் நமக்கு மாஸ்டர் டிப்ஸ் அப்படிங்கிறத ஒரு சேனல் இருக்கு இல்லையா, அதில் லைவ் போட்டிருந்தோம். அதிலே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். 6ஆம் நம்பர் யாராவது எடுக்க முடிஞ்சு எடுத்துங்க. 6ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். அது வந்து உங்களுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிருந்தது. அதே மாதிரி நாளைக்கு லைவுக்கு வாங்க. லைவில் வந்து நம்ம சொல்லிடுவோம் இந்த நம்பர் வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் நிறைய பேர் சேர்ந்தால் தான் அதுலேயும் லைவ் வந்து நமக்கு பப்ளிசிட் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன். இதில் வருமானம் வருமா அப்படின்னா, வருமானத்துக்காக நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணலை. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து யூடியூப்பை விட அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால அது நம்ம செய்கிறோம். சரியா? நீங்கள் யாராவது வரதா இருந்தால் நீங்கள் நேராக என்னுடைய சேனலுடைய அபவுட் பேஜுக்கு போனீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு அங்கே இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் அப்படியே உள்ளே வந்துடலாம். சரியா? வாங்க, வந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இன்ஸ்டாகிராமில் நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏதாவது முடிஞ்சால் டிஆரை கூட நம்ம போடலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கேட்குறதா இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம். அங்கேருந்து நம்ம கேஎல் ஆகட்டும், இல்லை வந்து லக்கி வெண்டிலாட்டு, வேறு ஏதாவது நீங்கள் எனக்கு இந்த மாதிரி நம்பர் வேணும் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கான நம்ம என்னங்கிறது நம்ம பார்த்து அதையும் நம்ம ஸ்டடி பண்ணி முடிஞ்சால் நம்மளால் பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கு நிறைய வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? சிஸ்டம் இருக்குது, அதில் போட்டு அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாலும் வைங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய பேர் வந்தால் தான் நம்ம வந்து அதை நம்ம ப்ராப்பராக செய்ய முடியும். சும்மா 2 பேர் 10 பேர் வந்தால் கூட ஒன்றும் வேஸ்ட்டு. அது பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாம். 40,000 பேர் இருக்கிறக்கும் அதில் ஒரு 1000 பேர் கூட சேரலை அப்படின்னா அது வேஸ்ட்டு தான். அது செய்கிறது வந்து நமக்கு அதுக்குன்னு ரிஸ்க் எடுத்து செய்கிறதுக்கு பதிலாக நம்ம வேறு வேலை செஞ்சுட்டு போயிடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? நீங்கள் வாங்க, நேராக அபவுட் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கே இன்ஸ்டாகிராமுடைய லிங்க் இருக்கும். அதன் மூலிமா நீங்கள் அப்படியே லிங்க் பண்ணி வெளியே வந்துடலாம். சரிங்களா? வந்தால் எல்லோரும் கால் பண்ணாதீங்க. தயவுசெய்து மெசேஜ் போடுறதா போடுங்க. கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் எடுக்கவும் முடியாது. சரிங்க? இன்ஸ்டாகிராமில் இருக்குங்கிறதெல்லாம் டக்குன்னு நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணாலும் எடுக்க முடியாது. சரியா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து 28/10/2025 நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னா, நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த எஸ்எஸ் மாதிரியே நமக்கு பாக்கியதாராவும் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்கன்னு அந்த வகையில் நமக்கு ரொம்ப திருப்தியாக ஒரு சில நம்பர்கள் கொடுத்துருந்தாங்க. 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 32 நாளாக பெண்டிங்கில் இருந்த அந்த சி போர்டு பெண்டிங் நம்பர் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஏ போர்டுலேயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 நாளைக்கு மேலே 9 நம்பர் பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. அதை எடுத்திருந்தாங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருந்தது. சரிங்களா? நம்ம அதை தான் எதிர்பார்த்தோம். இந்த மாதிரி டக்குன்னு ஒவ்வொரு நம்பர் பெண்டிங்கில் எடுத்தாங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒவ்வொரு வின்னிங்காக வந்துடும். அதனால தான் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 693 740 137. சரிங்களா? தொடர்ச்சியாக நமக்கு இது மாதிரி நம்பர்கள் தான் வருது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 316ங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி 969. சரிங்களா? 969 தான் இன்றைக்கி நமக்கு ரிசல்ட்டு. அது மாதிரி 491 ட்ரா நம்பரு. அது போக போன வாரம் அடித்தாங்களா 137. சரிங்களா? இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வரக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, இது எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா ட்ரா நம்பர், ட்ரையல் நம்பர் இதுக்குள்ளே மேட்ச் பண்ணி ஒரு ஆட்டத்தை ஆடி போயிடுவாங்க. நீங்கள் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. சரியா? நீங்கள் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்பர்கள் தான் அவங்க ஆடுவாங்க. நீங்கள் வித்தியாசமான நம்பர்கள்லாம் வந்து முயற்சி பண்ண மாட்டாங்க. சரி, அதனால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நாமளும் சேம் டைம் கொண்டு வந்திருக்கோம். மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தலாம். ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம். அந்த பெண்டிங் நம்பர் பேஸாக வச்சு தான் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக அதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான ஃபுல் ப்ரிடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு நாள் உங்களுக்கு எப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா, நீங்கள் சந்திராஷ்டமம் நடக்கிற காலங்களில் நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான நீங்கள் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் நல்லா இல்லைன்னா இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும், இதை நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் டெய்லி ப்ரிடிக்ஷன் தான் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து மற்ற ராசி பலன் எப்படி கொடுக்குறாங்களோ இல்லையா, நான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு 10-15 டிப்ஸ் டெய்லியும் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா உங்கள் ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்குறோம், முழுமையாக பார்க்குறோம்.
ஒரு ஜாதகத்தை எப்படி ஆய்வு பண்ணுறோமோ அது மாதிரி வந்து உங்களுடைய ராசியை டெய்லியும் ஆய்வு பண்ணி நான் கொடுத்துட்டு வரேன். ஒரு ஜாதகத்தை என்ன அளவுக்கு ஆய்வு பண்ணி நம்ம அதுலேருந்து பலன் எடுப்பாங்களோ அதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அதை நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டு வரேன். கண்டிப்பாக அது உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்காக. சரியா? அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பார்த்தலாம். பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் நமக்கு 4 நாளாக இருக்குது, பி போர்டில் 7 நாளாக இருக்குது, சி போர்டில் 5 நாளாக இருக்குது. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 4, பி போர்டில் 3, சி போர்டில் 7. அடுத்து வந்து நமக்கு 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 72 பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, சி போர்டில் 10. நமக்கு இது 2 போர்டுமே பெண்டிங்கில் நிற்கிது. சரிங்களா? 2 போர்டு பெண்டிங்னால நீங்கள் குறித்து வச்சுக்கலாம், ஓரளவுக்கு மேட்ச் ஆக வரும். பார்க்கலாம். அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 6, பி போர்டில் வந்து 15, சி போர்டில் வந்து 20. இதுவும் 2 போர்டு பெண்டிங். சரிங்களா? அதுவும் அசால்ட்டாக உட்காந்துருச்சு. சரியா? அடுத்து வந்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 55, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து ஒரு 14. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். ஆக்சுவலாக வந்து எல்லாமே 2 போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து நமக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து 0, சி போர்டில் வந்து நமக்கு 33. இதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் போடுறேன் அப்படின்னு போடுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கணக்கை மட்டுமே பேஸை வச்சு கொடுக்குறாங்க. நான் அப்படி கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா என்னோடய அனுபவம் எனக்கு தான். நான் வந்து ரொம்ப வருஷம் இந்த கேஎல் ஆடிருக்கோம், அதே மாதிரி லக்கி வின்லாட் ஆடிக்கிறோம், அதே மாதிரி பஞ்சாப் ஆடிருக்கோம், முஜராம் ஆடிருக்கோம். எல்லாமே நம்ம ஆடிக்கிறோம். ஆடி அனுபவத்தில் நம்ம கொடுக்குறோமே தவிர சும்மா வெறும் கணக்கை மட்டுமே வச்சு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயத்த நம்ம பார்த்து நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம், வீடியோவை ஷேர் பண்ணுறோமே தவிர மற்றபடி இது நான் ஆட மாட்டேன் அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இதில் உள்ள அனுபவம் வந்து நமக்கு ரொம்ப வருஷமாக ஆடி அதன் மூலியமாக தான் நம்ம இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே கிடையாது. சரியா? சும்மா வெறும் கணக்கை மட்டுமே வச்சு நம்ம கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நான் என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். அதே மாதிரி 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் 0, பி போர்டில் சி போர்டில் வந்து 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பெண்டிங் நம்பர் பேச ஆடுறக்கு இப்போ 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சி போர்டில் மேட்ச் ஆகலாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12, பி போர்டில் 18, சி போர்டில் வந்து நமக்கு 7 நாளாக பெண்டிங்கு. இதுவும் நமக்கு 2 போர்டு பெண்டிங். சரிங்களா? அடுத்து நமக்கு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 32, பி போர்டில் 7, சி போர்டில் வந்து நமக்கு 13. இதுவும் 2 போர்டு பெண்டிங். அடுத்து வந்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு, நமக்கு இன்றைக்கி 0. அதே மாதிரி பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி 1, சி போர்ட்லேயும் நமக்கு 0 வந்துருச்சு, ஆல் போர்டு. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0 34 நாளாக பெண்டிங். இது ஒரு போர்டு தான் பெண்டிங் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு பவர் போர்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. ஆக்சுவலாக இது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு ஏதாவது மேட்சாலாம் எடுத்துங்க. அதே மாதிரி 365, 657, 763, 375, அதே மாதிரி வந்து 653, 376, 357, 765, அதே மாதிரி 735, அதே மாதிரி 653. சரி, அது மாதிரி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுது, அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து 36, 65, 57, 63, 37, 75, 53, 76, 75, 53, 65, 73, 35, 57. சரிங்களா? இதுக்குள்ளே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் ஏதாவது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க. எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ட்ரையல் நம்பர் பேஸாக ஆடுவாங்க. ட்ரையல் நம்பர், ட்ரா நம்பரு, அந்த பெண்டிங் நம்பர், இதை பேஸாக வச்சு கண்டிப்பாக ஆடுவாங்க. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். சேம் டைம் நான் கிடைக்கப்பட்ட நம்பர் 969. இதுக்கு நம்ம மேட்ச் பண்ணால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர். ஒன்றா 9க்கு 3, 6க்கு 3, 9க்கு 3 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் எந்த மாற்றம் கருத்து கிடையாது. இதுமாதிரி வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 5ஆம் நம்பர் 9க்கு 5 ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். எனக்கு தெரிஞ்ச வர மாதிரி தான் தெரியுது. நமக்கு ஆல்போலில் தான் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு. அதனால் கொடுக்குறேன். சரியா? 9க்கு 5, 6க்கு 5. ஏன்னா 5ஆம் நம்பர் இங்கே பெனிஃபிட் தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக. இங்கே பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 55, 14ங்கிற 2 போர்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான பலமாக தான் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். சரியா? 9க்கு 5, 6க்கு 5, 9க்கு 5 இந்த 3 போர்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக ப்ளஸ் 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9க்கு 7, 6க்கு 7, 9க்கு 7ங்கிறது நமக்கு இங்கே பர்டிகுலராக மேட்சாக இருக்கும். நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது. ஏன்னா 9ஆம் நம்பர் மேக்ஸிமம் வந்துச்சுனாலே நமக்கு 7, 5ங்கிற இந்த 2 நம்பரை நம்ம டார்கெட் பண்ணலாம். எப்படி 0 வந்துச்சுன்னா நமக்கு 9, 6ங்கிற நம்பர் கொடுக்குறோமோ அதே மாதிரி 9, 6ங்கிற நம்பர் வந்தால் 5, 7ங்கிற நம்பரை நம்ம டார்கெட் பண்ணலாம். அப்போ ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு ஒரு நம்பர் தான் ஆல்டர்னேட் நம்பராக இருக்குமே தவிர அதை தாண்டி வராதுன்னா வராது. சரியா? அப்போ நம்ம இதுக்குள்ளே மேட்ச் ஆகி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ப்ளஸ் 6ஆம் நம்பர். எதுங்க 9ஆம் நம்பர் கொடுக்காம 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா 6ஆம் நம்பருக்கான ஒரு சில காரணங்கள், ஒரு சில பெனிஃபிட்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் அதை கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கும் வாய்ப்புகள். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்கள் அப்லோட் பேஜுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும். அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக வரலாம். அதே மாதிரி வந்து நமக்கு
நாளைக்கு வந்து நம்ம மாஸ்டர் டிப்ஸில் வந்து மறுபடியும் லைவ் வருவோம். நீங்கள் லைவில் வந்து நமக்கு குறிப்பிட்ட ஒரு சில நம்பரை நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அதுவும் இந்த மாதம் மட்டும் தான் கொடுப்பேன். அடுத்த மாதம் லைவ் வருதுன்னு தெரியல. பட் நம்ம இந்த மாதம் ரொம்ப கொஞ்சம் ஒஸ்ட்டாக போனதுனால தான் நான் லைவுக்கு வரேன். வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து ஏதாவது கொண்டு வந்து ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிப்போம். அதனால தான் சொல்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.